Tier 3 ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்திருக்கும். மோஸ்ட்லி யாருக்கு வரும்னா இன்கேஸ் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் நீங்கள் டிவிடெண்ட் இன்கம் காமிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த எரர் வரும். ஸோ இதோட சொல்யூஷன் என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு சின்ன கரெக்ஷன் ஆடட் ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் பிஸ்னஸ் ஷெட்யூல் பிபி சொல்லியிருக்கு, பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல், அங்கேயே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அங்கேயே கேட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் தவிர வேற எங்கேயாச்சும் இந்த இன்கம் காமிச்சிருக்கீங்களா, ஸோ அங்கேயும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணுறது இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இது வந்தோடனே நீங்கள் மறுபடியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷெட்யூல்லையும் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஷெட்யூலில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே கைஸ், ஸோ மறுபடியும் லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து மெயினாக இம்பார்ட்டன்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸும் அண்ட் ஷெட்யூல் பிபி, ஸோ இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட் இன்கேஸ் டிவிடெண்ட் இன்கம் இருந்துச்சுன்னா. ஸோ என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போயிருங்க, பார்ட் ஏல. இங்கே வந்து கிரெடிட், ஸோ கிரெடிட்டில் வந்து கிரெடிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இதை எடிட் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து ஒரு டிவிடெண்ட் இன்கம் இருக்குது. ஸோ நீங்கள் அதர் சோர்ஸில் நீங்கள் எவ்வளோ இன்கம் காமிச்சிருக்கீங்களோ டிவிடெண்ட் இன்கம் அது இங்கே காமிச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 32,411 காமிச்சிருக்கோம். ஸோ 32,411, ஸோ இது காமிச்சிட்டு சேவ் பண்ணிடுங்க. இது பிளாங்காக விட வேணாம், இல்லைன்னா இதுவும் ஸ்பெசிஃபைட் நேச்சர் ஆஃப் எரர் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ப்ராஃபிட் அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸோட இன்கம் டிவிடெண்ட் இன்கம் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து இன்னொரு இடத்துல நம்ம லெஸ்ஸும் பண்ணிடுவோம். லெஸ் இன் த சென்ஸ் அது வந்து அதர் ஹெட் இன்கம் காமிச்சிருக்கோம் சொல்லி பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஷெட்யூலில் நம்ம காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி காமிக்கிறது அது பார்த்துருவோம். ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் ஷெட்யூல். ஸோ இங்கே போங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 32 டிவிடெண்டோட இன்கம் வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு. ஸோ ஆட் ஆனது ஓகே தான், ஃபைன். ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா கீழே தேர்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இன்கம் ஆர் ரிசிப்ட் கிரெடிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கன்சிடர் அண்டர் அதர் ஹெட் ஆஃப் இன்கம். ஸோ இந்த டிவிடெண்ட் வந்து அதர் ஹெட் ஆஃப் இன்கமும் இருக்குது. அது என்னென்னா அதர் சோர்ஸ் இன்கம். ஸோ இங்கே வந்து 32,411 இது கொடுத்தீங்கன்னா ஒரு இன்கம் இப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து லெஸ் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதுதான் மீனிங் ஆஃப் தட். ஸோ இப்போ தான் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸும் இதுவும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரிடும். ஸோ நீங்கள் எரர் பார்க்கும்போது OAS ஆர் எக்ஸாம்ட் இன்கம் த அமௌண்ட் ஆஃப் டிவிடெண்ட் இன்கம் மென்ஷன் இன் கேனாட் பி மோர் தென் த டிவிடெண்ட் இன்கம் ரெடியூஸ் ஃப்ரம் த பிஸ்னஸ் அண்ட் ஷெட்யூல். ஸோ இங்கே வந்து நம்ம எதுவுமே இன்கமே காமிக்கல. ஸோ இங்கே மட்டும் காமிச்சிருந்தோம். அதனால தான் அந்த எரர் பர்டிகுலர் எரர் வந்துட்டே இருந்தது. ஸோ இது சேவ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 32 காமிச்சோம். நெக்ஸ்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் போயிடுச்சு. ஸோ முன்னாடி வந்து 32,411 வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருந்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ அது வந்து அதர் ஹெட் இன்கம் சொல்லி நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் எரர் வந்துட்டே இருந்தது. ஸோ இப்போ அது வந்து ரீசால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ போய் நம்ம சப்மிட் பண்ணி பார்ப்போம் அக்செப்ட் பண்ணதா பண்ணலையான்னு. ஸோ இட்ஸ் லோடிங். இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்குது. நைட்டு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்பீட் ஆயிடும். ஓகே, ஸோ கிளிக் ஆன் ப்ரொசீட் டு கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் மெயின் அதுதான் இருக்குது. ஸோ அதில் வந்து லாஸில் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வருது. ஸோ ஜஸ்ட் ப்ரிவியூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நம்ம டேரெக்டாக வந்து ரிட்டனில் எரர் வருதா இல்லையான்னு செக். ஸோ ப்ரொசீட் டு வேலிடேஷன். ஸோ மெயின் எரர் இங்கே தான் வந்துட்டு இருந்தது, அதை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை த நேச்சர் நான் சொன்னேன் பிளாங்காக விடக்கூடாது. ஸோ நம்ம வந்து டிவிடெண்ட் இன்கம் காமிச்சனால இன்னொரு இடத்துல பிளாங்காக இருந்துடும். ஸோ ஜஸ்ட் இங்கே மட்டும் கிளிக் பண்ணுங்கள், இட் வில் டேக் யூ ஆட்டோமேட்டிக்லி டு தேர். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஏதாச்சும் பிளாங்க் ஸ்பேஸ் இருந்துருக்கும், அதனால தான் அந்த எரர் வருது. ஸோ அது என்னன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேங்க் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் டிலீட் பண்ணிடுங்க. ப்ளீஸ் ஸ்பெசிஃபை த நேச்சர் ஆஃப் இன்கம். ஸோ இது மட்டும் டிலீட் பண்ணிடுங்க. எஸ், அண்ட் மறுபடியும் சேவ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிடுங்க. இங்கே ப்ரொசீட் பண்ணிங்கன்னா டிக்ளரேஷன் வரும். ஸோ அது மட்டும் ஹைட் பண்ணிடுங்க. ஸோ ப்ரொசீட். இன்கேஸ் மறுபடியும் எரர் இருந்துச்சுன்னா இங்கே பாப்அப் ஆயிரும், இல்லைன்னா ஜஸ்ட் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட் சைடு ஒரு இன்கம் காமிச்சோம் அண்ட் ஷெட்யூல் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனலில் அது ரெடியூஸ் பண்ணிட்டோம். அதை வந்து அதர் சோர்ஸ் இன்கமில் காமிச்சிருக்கோம் அப்படி சொல்லி ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ அது ரெக்டிஃபை பண்ணியிருந்ததுனாலே இந்த எரர் உங்களுக்கு வராது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூ. தேங்க்யூ.